டாக்டர் ஸ்ரீதர், நீங்க எப்படி பாக்குறீங்க குடியரசுத் தலைவருடைய கடிதத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறது அப்படின்றது? நேயர்களுக்கு வணக்கம். நெறியாளர்களுக்கும் சபையில் இருக்கக்கூடிய அத்தனை விமர்சகர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைக்காரர்களுக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கும் வணக்கம். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது அரசியலமைப்பு சட்டம் 43 என்ன சொல்லுது அப்படின்னா, குடியரசுத் தலைவர் சில சந்தேகம் இருக்கும் போது யார்கிட்ட கேட்பாங்க? இப்ப மிலிட்டரினா மிலிட்டரி பத்தி கேட்பாங்க, மிலிட்டரி கேட்பாங்க. நீங்க என்ன சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் கேட்பாங்க. அதுதான் 143 அரசு சொல்லுது. in case of any doubt for the president can exercise அப்படி பார்க்கின்ற போது ஒரு 14 கேள்வியை நாம் சொல்லுகின்ற போது தமிழ்நாட்டில் அத்தனை நான் லீகல் எக்ஸ்பர்ட் கிடையாது, ஒரு சாதாரண பிரச்சனையா சொல்றேன். இந்திய ஜனாதிபதிக்கு இந்த மாதிரி ஒப்புமையை கேட்கிறது வரவுக்கு உட்பட்டது, அதிகாரத்துக்கு உட்பட்டது, சட்டத்துக்கு உட்பட்டது, அரசியல் சட்டம் அனுமதி. அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி கேட்டாங்கன்னா மாநில அரசுடைய முதல்வர் என்ன சொல்லியிருப்பாங்க? நான் விரும்புறேன்னா தரவும் எங்களுக்கும் கவர்மெண்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுடைய கோரிக்கை பிரச்சனை. மக்களால் நாம தேர்ந்தெடுத்துக்கோம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சில் ஆஃபீஸ்ல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மக்களுக்காக அனுப்பியிருக்கோம். கவர்னர் தாமதப்படுத்துறாரு, கிடப்புல போட்டுறாரு. அதனால இன்னைக்கு வேற வழி நீதிமன்றத்துக்கு போறோம் சொல்லியிருக்கோம். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து இப்ப ஜனாதிபதிக்கு பவர் இருக்கு, 153 பவர் இருக்கு, சுஸ்கிரிப்ட் பவர் இருக்கு, பிரணவாய்க்கு பவர் இருக்கு. இதுல கேட்குறீங்க, கேளுங்க தாராளமா. இப்படியும் சொல்லியிருக்கோம். இப்படியும் கேட்கக்கூடாது. இது முடிச்சு இதை திருப்பி ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது எனக்கு நீங்க சொல்றதபடி பார்த்தா தமிழ்நாடு முதலமைச்சர் வரம்பு மீறாருன்றீங்களா? வரம்பு மீறா நீங்க கேளுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நமக்கு என்ன முதலமைச்சர், மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்பு தான் கேள்வி போட்டிருக்காரு. அதெல்லாம் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட்டோ தீர்ப்பு வந்துருக்கு, அதுவும் கரெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த கேள்விகளை நீங்க ஜனாதிபதி கேட்கப்பட்ட யாருக்கு அதிகாரம் கிடையாது. அது ஜனாதிபதியுடைய பிரத்யேக உரிமை. அதுதான் 143 சொல்லுது. ஒரே ஒரு கேள்வி. நீங்க ஒரே நிமிஷம் ஸ்ரீதர், டாக்டர் ஸ்ரீதர், நீங்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதியா நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறீங்க. உங்களுடைய தொகுதி சம்பந்தமான பிரச்சனைகளை ஒரு முக்கியமான பிரச்சனையா எழுது அப்படின்றப்போ அதை நீங்க ஆளுநர்கிட்ட கொண்டு போகும்பொழுது ஆளுநர் இதுக்கு ஆம் இல்லைன்னு பதில் சொல்லணும் இல்லையா? அதை செய்யாம அவர் அமைதியா இருக்கிறாருன்றது நீங்க உங்களுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகமா மாறுன்ற கேள்வியை முன்வைக்கிறாங்கல்ல. நீங்க அந்த பிரச்சனையை நீங்க டைலூட் பண்றீங்க அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில போறீங்கன்னு தானே அர்த்தமா மாறும் அது. நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் தவறுன்னு சொல்லவில்லை. மாநில அரசு மக்களால் தடுக்கப்பட்ட அரசு, மக்களாட்சி தத்துவத்தில் மாநில அரசினுடைய எல்லா பவர்களுக்கு அவங்க அந்த கவுன்சில் ஆஃபீஸர் கூடி மக்களுடைய பிரச்சனையை ஒரு தீர்மானமா போட்டு ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் சிறப்பா போட்டாரு. அதனால நீங்க நீதிமன்றத்துக்கு போனீங்க, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு, சந்தோஷம். ஆனா தீர்ப்பை கொடுத்துருக்கு நீதிமன்றம், அதுக்கு பிறகு எந்த கேள்வியும் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது, மட்டும் முடியாது, சொல்ல முடியாது. அப்படித்தான் கரெக்ட். அதாவது 143 கருத்தை மாற்றி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு ஏதாவது நாட்டுக்கோ நாட்டு மக்களுக்காகவோ வேற ஏதாவது நாட்டினுடைய முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்கு சம்பந்தப்பட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டை அவர்களிடத்திலிருந்து கருத்துக்களை கேட்பது ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்ல. அதை கூட சொல்லல
இல்ல டாக்டர் ஸ்ரீதர், இப்போ ஆளுநருக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரே நிமிஷம் இருங்களேன், தமிழ்நாடு சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு கொடுக்குறாங்க. ஆளுநர் அதை கிடப்புல போடுறாரு. ஆனால் திருச்சியில் நடக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி மாணவர்கள்ட்ட பேசுறப்போ ஒரு மசோதா கிடப்பில் போட்டாலே அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு பதிலை சொல்றாருன்றது சரியான பார்வையா இருக்குமா? அதன் மேல தானே இவங்க கேள்வி எழுப்புறாங்க. அப்ப ஏதாவது ஒரு கால வரையறை செய்யுங்கன்றாங்க. கால வரையறை செய்யக்கூடாதுன்னு சொல்லல, கால வரையறை செய்யுங்க, தீர்ப்பு தப்புன்னு சொல்லல, மக்கள் மாநில அரசுடைய கருத்து தீர்ப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லல, தப்புன்னு சொல்லல. என்னுடைய பார்வை இன்னும் நான் தீர்ப்பா போனா இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ்ல நீதிமன்றங்கள் எந்த நீதிபதி இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் வரும்போது நான் படித்த இந்த உச்சரிப்படி நான் படித்த 40 கால அரசியல் நான் படித்த லீகல் தீர்ப்புகளுக்கு படித்து பார்த்தது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல வந்து கான்ஸ்டிடியூஷன் சீக்கிரமா 5 அமர்வுகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் அல்லது 3 அமர்வுகள் கொண்ட கான்ஸ்டிடியூஷன் கொண்டு போவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறது. இன்னும் 2வது மற்ற இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் இருக்கு, இந்த மாதிரி வந்து ஒரு வழக்கு இருக்கு, இது மாநில அரசுக்கும் மாநில ஆளுநருக்கும் உள்ளான பிரச்சனை, இதனால மக்கள் பாதிக்கப்படுறது, அதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்க நம்ம கூட ஒன்று. 3வது ஆட்சி பற்றியே நீதிமன்றங்கள் எதிர்த்தரப்பு வசதியோ ஆளுநருக்கு வசதி கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் வரும்போது ஒரு கிடப்பில போட்டா அந்த மக்களுடைய கோரிக்கை அந்த மாநில அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அந்த பணியை நீங்கள் கிடப்பில் போட்டால் அது உணவுதா கேட்டிருக்காங்க. டாக்டர் சி, உங்களோட அனுமதியோட நான் வரேன். வெற்றி செல்வன் அவர் கேட்கறது நியாயமான கேள்வி தானே. ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துக்குள்ள வருது, அந்த வழக்குல ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த அம்சத்தை டீல் பண்ற விஷயம் தொடர்பாக அரசியல் சாசன அமர்வுக்கு நீங்க மாத்தலாம், அல்லது நாடாளுமன்றம் இதை பத்தி கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நீதிபதி அதன் மேல முடிவுரை எழுதுறது, ஜட்ஜ்மெண்ட் பண்றது, அக்யூசேஷனை உருவாக்குறது அப்படின்றது நடைமுறை சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம்னு கேட்கிறார் இல்லையா ஸ்ரீதர்? இல்ல, அதாவது என்ன, கான்ஸ்டிடியூஷன் நீங்க இன்டர்ப்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மினிமம் 5 ஜட்ஜஸ் இருக்கக்கூடிய பெஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு. 2வது இவங்க இந்த வழக்குல வந்து புதுசா எதுவும் இன்டர்பிரேஷன் பண்ணல. நான் ஆரம்பத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன், ஏற்கனவே அவரு இல்ல ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்யறதுன்றது அரசியல் சாசன அமர்வுக்குள்ள நீங்க மாத்தினா முடிஞ்சு போயிடும்ன்றாரு. இல்ல என்னன்னா ஆல்ரெடி வந்துட்டு கவர்னர்ஸோட பவர்ஸ் என்ன, ஜுடிஷியல் வில் லயபிள் ஆகும் அப்படிங்கிற தீர்ப்பு நிறைய இருக்கு. அதுல அவங்க வரையறுத்து வச்சுட்டாங்க. இந்த இம்யூனிட்டி பவர் ஆஃப் தி கவர்னர் முதற்கொண்டு எல்லாமே ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் பல வழக்குல சொல்லிட்டாங்க. கடந்த இந்த பஞ்சாப் வழக்குல கூட சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஆஸ் குவிக் as பாசிபிள் அப்படிங்கறது என்ன அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ புதுசா நீங்க கான்ஸ்டிடியூஷன் இல்ல அது எல்லாமே அது எல்லாமே ஆளுநருடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஆளுநர் அதிகாரம் மிக்கவரா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அதிகாரம் மிக்கவரா, அந்த கேஸ்ல தானே வருது இது. ஆனால் ஒரு மசோதா மீதான கால நிர்ணயம் சம்பந்தப்பட்டது வந்து அரசியல் சாசனத்தினுடைய அமர்வுக்குள்ள போக வேண்டிய விஷயம் தானே. அதுல கரெக்ஷன் பண்ணணும். அந்த விஷயம் தாங்க. அந்த விஷயங்கள் அசெட் ஆஃப் தி கவர்னர் அப்படிங்கிறது ஆல்ரெடி டிசைடட் மேட்டர் இல்லையா? அந்த அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விளக்கமா இருக்கு. அது வந்து கேஷவானந்த 9 பேர் கூட ஜட்ஜ் பண்ணுங்க, அதுல வந்து நிர்ணயிக்கப்பட்ட. அப்ப இது புதுசா இன்டர்பிரேஷன் இங்க எதுவும் நடக்கல. கூடுதல் இன்னொன்னு சொல்லிடுறேன், 163(2) சொன்னாருங்களா, ஆளுநருக்கு இருக்கக்கூடிய பாருங்க 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அது வந்து பார்ட் 1. பார்ட் 2 வந்து டிஸ்கிரிப்ஷன் பவர் பத்தி, அவர் தனிப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குங்களா, அதில் அவர் எடுக்கக்கூடிய முடிவு இறுதியானு தான் சொல்லியிருக்காரு. அவர் 2 சேர்த்து வச்சு குழப்பம் சொல்றாரு. டாக்டர் ஸ்ரீ, அதுல அது மாதிரி அம்சங்கள் இப்ப வீட்டோ பவரை பயன்படுத்தலாமா வேண்டாமா, அதை நீங்க பயன்படுத்த கூடாது அப்படின்றதான ஜட்ஜ்மெண்டா. வீட்டோ பவர் கான்ஸ்டிடியூஷன் இல்லன்னு சொல்லிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஜட்ஜ்மெண்ட்ல போல சார், அதனால நான் என்ன சொல்றேன், ப்ரொசீஜர், லீகல் ப்ரொசீஜர். அதாவது ஜுடிஷியரி வந்து ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் தான். ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க, ஜுடிஷியல் இன்டர்பிரேஷன் அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு சட்டம் வந்து சட்டமன்றத்தில் ஏற்றோம் அல்லது பாராளுமன்றத்தில் ஏற்றோம், அது மக்களாட்சி சட்டத்திலே மக்களாட்சியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய தனிப்பட்ட உரிமை அதிகாரம், அதை பயன்படுத்தி நம்ம சட்டத்தை ஏற்றோம். அந்த சட்டத்துல கிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறது அப்படி இருக்கும் போது இது சட்டத்திற்கு வரம்புக்கு உட்பட்டதா என்பதை நீங்க வந்து ஒரு டாக்டர் கூட சிக்கலான ஆபரேஷன் 10 டாக்டர்கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்கறது தப்பே கிடையாது. அது மாதிரினா இந்த
கான்ஸ்டிடியூஷன் கிரைசிஸ் வரும்போது முன்னைய காலங்களில் இந்த மாதிரி கேஸுகள் எல்லாம் 2 நீதிபதி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக என்ன கான்ஸ்டிடியூஷன் 5 அமர்வு கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அல்லது 3 அமர்வு கொண்ட கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சிலே அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சு முடிவெடுத்து எந்த ரெஃபர் பண்ணியிருக்கலாம் அல்லது இதை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இதுல ஆட்சிக்குட்டி இருக்குது, இது இப்படியே நீங்க போட்டு இருந்தீங்கன்னா இந்த மக்கள் என்ன ஆகுது, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலுடைய உரிமை என்ன ஆகுது, நீங்க காலக்கடவே முற்காலத்துக்கு அர்த்தப்பட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம், அப்ப அந்த துணிச்சொலி தலையிடணும்னு உங்ககிட்ட கேட்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு தெரியும் 4 தூண்கள் பாராளுமன்றம், நீதிமன்றம், பத்திரிகை, 4 தூண்களுடைய அதிகாரம் ஒவ்வொன்றும் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த எல்லைப்பள்ளிகளுக்கு நாங்க கேட்கிறோம். ஒருத்தருடைய வரம்பு ஒருத்தர் மீறக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆகையினால இதற்கு நீங்க ஒரு சீனியர் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். ஒண்ணு இல்லையா? இல்ல டாக்டர் ஸ்ரீதர், அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் 3 அதிகார மையங்கள் இருக்கு, நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதிமன்றம் அப்படின்னும் பொழுது இந்த நீதிமன்றம், நாடாளுமன்றம், நிர்வாகம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதிலே சொல்ல மாட்டேன்னு ஒரு ஆளுநரை செய்ய முடியுமா, செயல்பட முடியுமா? பல வழக்குகளில் ஆளுநர் இதுக்கு பதில் சொல்றாரா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறப்போ நான் பதிலே சொல்ல மாட்டேன்ற நிலைப்பாட்டோடு ஆளுநர் இருக்கலாமா? இருக்கவே முடியாது. யாருமே சொல்ல முடியாது. அது தவறு. யாருமே சொல்ல முடியாது. அதை நான் ஏற்றுக்கிறேன். யாருமே மக்களாட்சி மக்கள் தான் யாரும் இந்த சட்டத்துக்கு முன்னாடி யாரும் வெளியும் தெரியாது. இல்ல அங்கதான் ஒரே நிமிஷம். பேரறிவாளன் விடுதலை தொடர்பா ஒரு தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுது, அது ஆளுநருக்கு கொண்டு போறாங்க. ஆளுநர் அது மேல இப்ப நடவடிக்கை எடுக்கல, அது மேல பதில் சொல்லல அப்படின்றப்போ அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த வழக்குல கேட்கிறாங்க, நீங்க பேரறிவாளன் உள்ளிட்டோரோட விடுதலையில என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, நீங்க சொல்றீங்களா அல்லது நாங்களே அவங்களை விடுதலை பண்ணவா? அந்த நிலைப்பாட்டில் தானே அவங்க வராங்க. அப்போ ஆளுநரை யாரும் கட்டுப்படுத்த முடியாதா? ஆளுநருக்கு வீட்டோ அதிகாரம் இருக்குதா? அந்த அதிகாரத்தான் பேரறிவாளனுக்கு என்ன ஆப்போசிஷன் பண்ணாங்களோ அதைத்தான் இன்டர்வியூ பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க பண்றீங்களா இல்ல நாங்க முடிவெடுக்குவா? நீங்க சொல்றீங்க திருப்பி சொல்லுங்க. இது பேரறிவாளன் வழக்கு மட்டும் கிடையாது, இது எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் சொல்றேன் நான். எல்லாரும் அதாவது என்னன்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் என்ன பண்ணணும், மக்களுக்கு நீதி கிடைக்கணும். மக்களுக்கு முறையில நீங்க இடப்பட போட்டுட்டீங்க. எல்லாம் தரலாம். நீங்க சொன்ன கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனால் ஒரு ஒப்புமை என்னன்னா, நீங்க சொல்றப்பதான் உங்க தொழில் உங்க 3 பேருக்கு 5 பேருக்கு அமைச்சிட்டு நீங்களும் அனுப்பலாம். ஒப்பீனியன் அந்த பெயர் நடத்தணும், ஒப்பீனியன் இதை சொல்லி நடத்தணும், ஒப்பீனியன் கொடுங்க சொல்லியிருந்தா நல்லா இருக்கும். அதைத்தான் இப்ப கேட்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. நாம 5 பேரும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு, ஆபத்தான ஒரு வாதம், ஆபத்தான ஒரு பார்வை. இந்திய அரசினுடைய உச்சபட்சமான அதிகாரம், அதாவது எளிய மக்களுடைய நம்பிக்கையா இருக்கக்கூடியது நீதிமன்றங்கள். அந்த நீதிமன்றங்களுடைய செயல்பாடுகளுடைய குரல்களை நெருக்கக்கூடிய வகையில இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றதை நான் மிக வன்மையாக கண்டிச்சுக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க, எவ்வளவு அதிகாரங்கள் மாநில அரசு அந்த ஃபெடரல் சிஸ்டம் அப்படிங்கிறத உடைச்சு நொறுக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்க செய்வீங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்பு ஒரு தீர்ப்பு தான் வந்திருக்குது. அப்படி வந்த உடனே உங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருது, நீதித்துறையே தப்பு, இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிற போறது அப்படிங்கிறது நீதித்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அளவு